வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேலைகள் மயூரி சுங்குடி சாரீஸ், டபுள் சைட் பார்டர். இது இப்போ கொஞ்சம் புது கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த பிரிண்ட் வந்துடும். முந்தானே முந்தி பல்லு தலைப்பில் வந்துட்டு இந்த பிரிண்ட் நெருக்கமாக இருக்கும், இல்லை சம்டைம்ஸ் பிளெயினாக இருக்கும். சில சேலைகளில் லைன்ஸ் மாதிரியும் வரும். பத்திக் பிரிண்ட் பார்த்தோம். இது வந்து பிளாக் பிரிண்ட் மாதிரி கட்டினீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். வெயிலுக்கு ரொம்பவே இதமான சேலைகள். புதுசாக நம்ம நிறையா பார்த்துருக்கோம், காஞ்சி காட்டன், மல்மல் காட்டன், அந்த மாதிரிலாம் அதே டைப்பில் கட்டுறவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கட்டினீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபோல்ட் பண்ணி கட்டினீங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும், சிங்கிள் ஃபீட்டில் கட்டினீங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளவுஸ் உங்களுக்கு இதுக்கு ப்ளெயின் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பாடி ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன் இருக்குது. பார்டர்லேயும் உங்களுக்கு அந்த மயில் அன்னம் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் டிசைன் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு ப்ளெயினாக நல்லா காட்டன் ப்ளவுஸில் மேட்ச் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டும். சேலைகள் நார்மல் வாஷ், ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம், மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம். எத்தனை தடவைனாலும் வாஷ் பண்ணி அப்படியே அடிக்கிற வெயிலில் போய் காய போட்டுறக்கூடாது. கண்டிப்பாக செமிசீடான பகுதியில் தான் காய போடணும். எந்த காட்டன் ட்ரெஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பிள்ளைங்க யூனிஃபார்ம் எதுவாகவே இருந்தாலுமே டைரக்ட் சன்லைட்டில் ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா துணி சீக்கிரமாக பேடான மாதிரி ஆகிடும். ஒரு 1/2 hour போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு, கண்டிப்பாக நிறையா பேருக்கு அந்த மாதிரி இருக்காது. எல்லாருக்குமே வந்துட்டு வெயில் இல்லாத பகுதி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போது அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து உள்ளே நீங்கள் வீட்டுக்குள்ள சும்மா ஒரு சேர் மேலேயோ இது மேலேயோ போட்டிங்கன்னா கூட காஞ்சிரும். ரொம்ப நாளைக்கு வரும் லைஃப். நான் இந்த மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணுறேன், சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற டாப்ஸாக இருக்கட்டும், ஹேண்ட்டு, நம்ம நைட்டிஸு, சாரீஸ் எல்லாமே நானும் காட்டன் சாரீஸ் நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற எல்லா சாரீஸ்லையுமே என்கிட்டலாம் நிறையாவே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். வெளியில் இது தான் கட்டிட்டு போவோம். எங்கள் அத்தை, எங்கள் அண்ணி எல்லாருமே நாங்கள் எங்கள் முன்னோர்கள்லேருந்து இப்போ வரைக்கும் இப்படி தான் நாங்கள் அதை கட்டிகிட்ருக்கோம். 5 வருஷம் ஆனால் கூட அப்படியே இருக்கும், கலர் போகாமல். காரணம் இது தான், வெயிலில் போய் டைரெக்ட் சன்லைட்டில் காயப்பட மாட்டோம். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வாங்குகிற ப்ரைஸ்க்கு அது ஒர்த்தபுளாக ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். மிஷினில் போகிறப்போ ஸ்பின்னிங் டைம் குறைவாக வச்சு பைட் ஷாம்பு யூஸ் பண்ணி காட்டன் சாரீஸ்க்கு மட்டும் தனியாக போட்டு எடுங்க. குயிக் வாஷில் போட்டுக்கோங்க முடிந்தளவுக்கு. அப்படி போகிறப்போ ஸ்பின்னிங் டைம் குறைவாக வச்சு 1, 2 வச்சிங்கனாலே போதும். ரொம்ப சுற்ற விட்டிங்கன்னா தான் இலைகள், பருத்தி இலைகள் ரொம்ப மென்மையாக இருக்கும். அப்போ ரொம்ப சாஃப்டாகிடும். அதுக்காக தான் சொல்கிறோம். நிறைய பேர் கண்டிப்பாக கையில் துவைக்கிற அளவுக்கு ஏஜ்டு பர்சனுக்குலாம் முடியாது. நீங்களாம் தாராளமாக மிஷினில் போட்டு எடுக்கலாம். இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் சுற்ற விட வேணாம். சும்மா லைட்டாக சோப் பவுடர் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப நேரம்லாம் செலவு பண்ணாதீங்க. இந்த பாருங்கள், இந்த கலர்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. கட்டினீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல லைட் ரெஸ்ட் ஆரஞ்சு, டார்க் நேவி ப்ளூவில் கொடுத்துருக்காங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாங்கள் போடுற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் சொல்கிற மெசேஜெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எங்கள் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி பெர்சனலைஸில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு டெய்லி வீடியோ அப்டேட் ஆகும்.